இத உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு குடுங்க. ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. இது மரவள்ளி கிழங்குல செஞ்ச ப்ரௌனின்னு. எப்பயாவது உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா, இத செஞ்சு சாப்பிடுங்க. செம்மையா இருக்கும். ஹெல்த்தியும் கூடங்க. நல்லா பாயில் பண்ண மரவள்ளி கிழங்க சேர்த்துக்கோங்க. 1 கப் கொக்கோ பவுடரும், 1 கப் ராகி பவுடரும் இதோட சேர்த்துக்கோங்க. 1 முட்டை சேர்த்துக்கோங்க. ப்ரவுன் சுகரும் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நெய் இல்லன்னா பட்டர் இதில எதனா ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க. பாலும் இது நல்லா முழுகுற அளவுக்கு நல்லா ஊத்திக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திக்கான கன்சிஸ்டன்சில இத பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில நல்லா இப்படி நெய்ய அப்ளை பண்ணிட்டு, இத அதோட சேர்த்துருங்க. இது மேல அப்படியே நட்ஸ கொஞ்சம் தூவி விட்டுட்டு, இப்போ ப்ரீஹீட் பண்ண இது ரெடி ஆயிடுச்சு. ப்ரீஹீட் பண்றதுக்கு குக்கர்ல கல்லுப்பு போட்டு மேல இத வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பா. 50 மினிட்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியாது. நெறைய பேர் 50 மினிட்ஸ்லயே பண்ணிடலான்பாங்க. ஆனா கண்டிப்பா 30 மினிட்ஸ்க்கு மேல தான் ஆகுது. அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. நிஜமா செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்படியே என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.